நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, ஆனா அங்க யாருமே உங்களை கண்டுகொள்ளவில்லை. நீங்க ஒரு முக்கியமான கருத்தை சொல்லுவீங்க, ஆனா அதை யாரும் காது கொடுத்து கூட கேட்கல. நீங்க ஒரு மெசேஜஸ் அனுப்பினா, மணிக்கணக்காகியும் பதில் வாரதில்லை தானே? இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்களா? ஏன் உங்களை அவர்கள் கண்டுகொள்வதில்லை என்று யோசிச்சிருக்கீங்களா? அப்படி என்றால், தவறு மற்றவர்களிடமில்லை, உங்களிடம்தான் உள்ளது. ஏனென்றால், ஒரு வைரத்தோட மதிப்பு அது இருக்கிற இடத்தை பொறுத்து கிடையாது. அது எவ்வளவு கடினமா இருக்கிறது என்றுதான் மதிப்பு. நீ எல்லா இடங்களிலும் எல்லா நேரத்திலும் அவைலபிளாக இருந்தால் அவங்க உன்னை ஒரு பொருட்டாக கூட மதிக்க மாட்டார்கள். உன் மதிப்பை நீயே உயர்த்தி கொள்ள வேண்டும். இல்லையென்றால் இந்த உலகம் உன்னை மிதிச்சிட்டு போய்க்கொண்டே இருக்கும். இந்த வீடியோல நான் சொல்லப் போற அந்த 10 வியங்கள் வெறும் சிந்தனை சொல் கிடையாது. இந்த உலகத்துல எங்கேயோ ஒரு மூலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருத்தரின் வாழ்க்கைய மாத்தக்கூடும். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ முடிவில இதுவரை உங்களை அலட்சியப்படுத்திய அதே ஆட்கள் உங்கள்கிட்ட பேச தவம் கிடப்பாங்க. ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. பிறகு உங்களை பழைய மாதிரி நினைப்பவருக்கு தக்க பதிலடியோட வேற மாதிரி இருப்பீங்க. முதல் இரகசியத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிடம் நிதானமா யோசிங்க. உங்களை ரொம்ப மட்டமா நடத்தின ஒருத்தர் முன்னாடி என்றோ ஒரு நாள் நீங்க ஜெயித்து காட்ட வேணும் என்று வெறியோட இருந்து இருக்கிறீங்களா? அப்படி ஒருத்தர் உங்க வாழ்க்கையில இருந்தா அவரோட பெயரை சொல்ல வேணாம். ஆனா கமெண்ட் பாக்ஸஸ்ல போய் ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு ஒரு மெசேஜஸ் போடுங்க. ஏன் இதை சொல்லுறேன்டா, அந்த ஒரு கமெண்ட்ஸ் தான் உங்கள் வைராகியத்தை இந்த உலகத்துக்கு உரக்க சொல்லும். அந்த வெறிதான் இந்த 10 இரகசியங்களையும் உங்க வாழ்க்கையில செயல்படுத்த ஒரு தூண்டுதலாக இருக்கும். உங்க வளர்ச்சியை பார்த்து மற்றவங்க வாய் அடைத்து நிக்கணும் என்று நினைத்து நீங்க ஆசைப்பட்டா இந்த வீடியோக்கு ஒரு லைக்க தட்டி விடுங்க. இப்போ அந்த முதல் இரகசியத்துக்கு போவோம். இது உங்கள் பேச்சை குறைக்க போகுது, ஆனா உங்க மதிப்பை கூட்ட போகுது. ரகசியம் 1: பேசுவதை விட செயலில் காட்டுங்கள். உங்களை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட நான் அதை செய்ய போகிறேன், இதை செய்கிறேன், இந்த வருடம் நான் கார் வாங்க போகிறேன், வீடு கட்டப் போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு இருக்கும் நபரா நீங்கள்? அப்போ நீங்க பண்ற முதல் தப்பு இதுதான். உலகத்துல சாதிச்ச பல பேர் தங்களுடைய திட்டங்களை வெளியில் சொல்ல மாட்டார்கள். தாங்க சாதிச்ச பிறகோ அல்லது ஒரு பொருளை வாங்கிவிட்டு சர்ப்ரைஸா காட்டும்போது அவர்கள் அப்போதான் சாதிச்சதாவே உணர்வார்கள். இதையே நாங்கள் முதலே அதை தெரியப்படுத்தி அந்த விடயத்தின் ஆர்வத்தையும் மதிப்பையும் குறைத்து விடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அதிகமா பேசி செயல் செய்ய இயலாம. ஒருவேளை போனால் மக்கள் உங்களை வெட்டு வாய் மட்டும்தான் என்று எண்ணக்கூடும். உதாரணமா, நீங்க ஒரு கார் வாங்க வேணும் என்று பலரிடம் சொல்லுவதை விட ஒரு நாள் காரோட வந்து பாருங்க, எல்லாட்டு கண்ணும் உங்களைத்தான் பார்க்கும். அதிகமா பேசுறவங்க மேல யாருக்கும் பயமோ மரியாதையோ வாரது கிடையாது. ஆனா அமைதியா இருந்துடு. ஒரு காரியத்தை முடித்து காட்டுறவங்க மேல ஒரு விதமான ஈர்ப்பு உண்டாகும். இவன் எப்படி இதை செய்தான் என்று எல்லாரும் வியப்பா பார்ப்பாங்க. உங்க வார்த்தைக்கு மதிப்பு வரணும் என்றா முதலில உங்க செயலுக்கு உயிர் கொடுங்க. இனிமேல் உங்கள் கனவுகள் திட்டங்களை பற்றி யாரிடமும் சொல்லாதீங்க. உங்க உழைப்பு இருட்டில் இருக்கட்டும், ஆனா உங்கள் வெற்றி வெளிச்சத்துக்கு வரட்டும். இந்த மாற்றத்தை உங்கள் வாழ்வில் கொண்டு வாங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை பற்றி அறிய தேடி வருவாங்க. ரகசியம் 2 இல்லை என்று சொல்ல பழகுவது என்பது ஒரு மிகச்சிறந்த வாழ்வியல் கலை. பல நேரங்களில் நாம் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற பயத்திலும், உறவுகள் முறிந்து விடுமோ என்ற தயக்கத்திலும் பிடிக்காத விஷயங்களுக்கு கூட சரி என்று சொல்லிவிடுகிறோம். இதை ஒரு முக்கிய சிந்தனையாக எடுத்துக்கொண்டால் அதன் நன்மைகள் இதோ. 1. உங்களின் நேரத்திற்கு மதிப்பு. எல்லா அழைப்புகளுக்கும் எல்லா வேலைகளுக்கும் சரி சொன்னால் உங்களுடைய சொந்த முன்னேற்றத்திற்கான நேரம் பறிபோய்விடும். தேவையற்ற விஷயங்களுக்கு இல்லை சொல்லும்போதுதான் முக்கியமான விஷயங்களுக்கு உங்களால் சரி சொல்ல முடியும். 2. மன அழுத்தம் குறையும். விருப்பமில்லாத ஒரு வேலையை செய்ய ஒப்புக்கொள்ளும் போது அடிமனதில் ஒருவித எரிச்சலும் பதற்றமும் உருவாகும். உறுதியாக மறுக்க பழகினால் மன அமைதி கிடைக்கும். 3. சுயமரியாதை கூடும். உங்களுடைய எல்லைகளை நீங்களே வகுத்துக் கொள்ள இது உதவும். நீங்கள் எதற்கெல்லாம் இல்லை சொல்கிறீர்கள் என்பதை பொறுத்தே மற்றவர்கள் உங்களுக்கு கொடுக்கும் மரியாதை அமையும்.
4வது, தரமான உறவுகள். உண்மையான நண்பர்களும் உறவினர்களும் உங்களின் இல்லை என்பதன் பின்னால் இருக்கும் நியாயத்தை புரிந்து கொள்வார்கள். உங்களை சுரண்ட நினைப்பவர்கள் மட்டுமே இதனால் விலகிச் செல்வார்கள். இரகசியம் 3, கல்வி மற்றும் அறிவு தேடல். அறிவுள்ளவன் எல்லா இடத்திலும் மதிக்கப்படுவான். எப்போதும் புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டே இருங்கள். ஒருவரின் அழகு காலப்போக்கில் மறையும், ஆனால் அவரின் அறிவு அவருக்கு நிரந்தர மதிப்பை தரும். இரகசியம் 4, கடந்த காலத்தை வருந்தாமல் கடந்து வருதல். கடந்த காலத்தில் நடந்த தவறுகளை நினைத்து வருத்தப்படுவதால் தற்போதைய மதிப்பு குறையுமே தவிர மாறாது. தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு நிகழ்காலத்தில் சரியாக செயல்படுபவனே சிறந்தவன். இரகசியம் 5, தகுதியான நட்பு. உங்களை விட தாழ்ந்த குணம் கொண்டவர்களுடனோ அல்லது தீய பழக்கம் உள்ளவர்களுடனோ நட்பு வைத்துக் கொள்ளாதீர்கள். நீங்கள் பழகும் மனிதர்களை வைத்தே உங்கள் மதிப்பு தீர்மானிக்கப்படுகிறது. இரகசியம் 6, சுயமரியாதை. யாரோடும் அளவுக்கு அதிகமாக ஒட்டிக்கொள்ளாதீர்கள். உங்களை மதிக்காத இடத்தில் ஒரு நிமிடம் கூட இருக்காதீர்கள். உங்கள் சுயமரியாதையை விட்டுக் கொடுத்து பெறும் எந்த புகழும் நிலைக்காது. இரகசியம் 7, நேர மேலாண்மை. நேரத்தை தவறாக பயன்படுத்துபவர்களை காலம் தண்டிக்கும். திட்டமிட்டு செயல்படுபவர்கள் மற்றவர்களின் பார்வையில் நம்பிக்கைக்குரியவர்களாகவும் மதிப்புமிக்கவர்களாகவும் தெரிவார்கள். இரகசியம் 8, செயலில் வேகம், சொல்லில் நிதானம். ஒரு காரியத்தை செய்யத் தொடங்கும் முன் 1000 முறை யோசியுங்கள். ஆனால் செய்யத் தொடங்கிய பின்வாங்காதீர்கள். பேச்சை விட உங்கள் செயல்கள் அதிக சத்தம் போடட்டும். இரகசியம் 9, பயத்தை எதிர்கொள்ளுதல். பயம் உங்களை நெருங்கும் முன்பே அதை அடித்து நொறுக்குங்கள். எதைக் கண்டு அஞ்சுகிறீர்களோ அதை துணிச்சலுடன் எதிர்கொள்ளும் போதுதான் உங்கள் ஆளுமை உயரும். இரகசியம் 10, பணிவு. எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு சென்றாலும் பணிவை மறக்காதீர்கள். பழங்கள் நிறைந்த மரம் எப்படி வளைந்து கொடுக்கிறதோ அதுபோல பண்புள்ள மனிதன் பணிவுடன் இருப்பான். அந்த பணிவே அவனுக்கு பெரும் மதிப்பை தேடித்தரும். இந்த 10 இரகசியங்களும் உங்கள் வாழ்க்கையை மாறும் என்று நம்புகிறேன். நீங்களும் என் வாழ்க்கையை மாற்ற நினைத்தால் ஒரு சப்ஸ்கிரைபை தட்டிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.